அப்படி யாராவது அந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கடிந்து கொள்ளாம அவங்க கிட்ட அழகா எடுத்து சொல்லுங்க, எல்லாம் பேச வேண்டாம், எடுத்து சொன்னா போதும். அந்த மாதிரி ரொம்ப கடினமா அவங்க கிட்ட அது பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்று வந்து forgiveness and unity. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம மன்னிக்கும் பொழுது எந்த சின்னதோ பெருசோ ஏதோ இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சா அந்த சபையில வந்து நம்ம ஒரு யூனிட்டியை பார்க்க முடியும். யூனிட்டி தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்கும். அந்த சர்ச்சோட வளர்ச்சிக்கும் சரி எல்லா ஒரு ஆசீர்வாதமான காரியங்களுக்கு வந்து யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த 3 காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து முக்கியமான ஒன்று வந்து லவ் ஒன் அனதர். சொல்றாரு அதுதான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு விடலாம். இதுதான் மெயின் காரணம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது செஞ்சு காமிப்போம். இப்ப என்னன்னா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு உடைச்சா உடைஞ்சிடும், 2 எடுத்துட்டு உடைச்சாலும் உடைஞ்சிடும். சோ இப்ப வந்து எல்லாத்தோட ஸ்டிக்கும் சேர்த்து செய்யும் பொழுது உடைங்க முடியாது. இது போலதான் நம்ம சர்ச்ல ஒருத்தருக்கு கொடுத்து எந்த ஒரு தப்பு பேச்செல்லாம் பேசாம அன்பா இருந்தாவே எல்லா காரியமும் நம்ம சபையில வளர்ச்சியை காண முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும், எல்லாரும் சந்தோஷத்தோட இந்த சர்ச்சை நம்ம நடத்த முடியும்.